இப்போ இந்த நடுநிலைன்னு சொல்லக்கூடிய இந்துக்கள் இருக்காங்கல்ல, இந்த விஷயமே தெரியாத மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, இது வந்து ஒரு அரசியல் சண்டை, பிஜேபி இந்துத்துவ அமைப்புகள் தான் அதை பண்ணுதுன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். திருப்பரங்குன்றத்தில் வந்து நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா அங்கே வந்து விநாயகர் சிலை, மிகப்பெரிய விநாயகர் விக்கிரகம் இருக்குது, மகா கணபதி. அதே மாதிரி அம்பிகைக்கு மிகப்பெரிய சிலை இருக்குது, விக்கிரகம் இருக்குது. அது வந்து கோவர்த்தனப்புக்கு அம்பிகை. அதே மாதிரி சுப்பிரமணிய சாமியாக இருக்கக்கூடிய முருகனுக்கு மேலே வந்து சந்திரன், இந்த பக்கம் இந்திரன், இந்திர வழிபாடு, சூரிய வழிபாடு இருக்குது. அதே மாதிரி சைவத்தை தலைக்கூடிய சத்தியகிரீஸ்வரர் சிவன் அங்கே இருக்கார். அதே மாதிரி பவளக்கனிவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாள் அங்கே இருக்கார். அதே மாதிரி சைவ இந்த மாதிரி வந்து 6 விதமான சனாதனம்னு சொல்லக்கூடிய இந்த 6 விதமான வழிபாடுகள் அங்கே இருக்குது. முருகனுக்கு கிரிவலம் போகிறதில்ல, சத்தியகிரீஸ்வரருக்கு தான் கிரிவலம் போகிறோம். இப்போ அந்த மலை வந்து மேருமலைன்னு பேர், ஒட்டுமொத்த சக்திகளுக்கும் பொதுவானது. அதனால் அந்த மேருமலையில் தீபம் ஏற்றணும். இது வந்து ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து கிராம வழக்கம். அது அந்த 48 கிராமங்கள், அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் வந்து அது மேலே வந்து தீபம் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் காலப்போக்கில் வந்து 2ஆம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்போ வந்து அது போயிடுச்சு, மறந்து போயிடுச்சு. அதை வந்து இதை வந்து வெங்கடேசன் இப்போ இருக்கக்கூடிய எம்பி எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, கம்யூனிஸ்டை சேர்ந்த எம்பி திரு வெங்கடேசன். இவங்களே மக்கள் முற்போக்கு எழுத்தாளர் அந்த சங்கம் இந்த சங்கம்னு சொல்லி சேர்ந்து 92 காலகட்டங்களில் இந்த மதுரையோட தன்மை அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க. அதெல்லாம் இப்போ என்னாச்சுன்னு சொல்லி தெரியலை. அது மாதிரி வந்து இந்த வழிபாடுகள் வந்து குறைஞ்சிட்டு வர்றப்போ 90 காலகட்டத்தில் வந்து இந்த முன்னணியோட மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஐயா அமரர் ராஜகோபாலஜி அவர்கிட்ட இந்த விஷயத்தை கொடுக்குறாங்க. அவர் வந்து இந்த விஷயத்தை பூரா கையில் எடுத்து இந்த மாதிரி மேலே வந்து தீபம் ஏற்றணும்னு ஒரு 15,000 பேர் இதே மாதிரி சுற்றுப்பயணம் பண்ணி இதை ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி 15,000 பேரோட மேலே போகிறாரு. போகிறப்ப என்ன பண்ணுறாங்க, அப்போ இருக்க அறநிலையத்துறை இது வந்து பெரிய விஷயமானு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய இந்து பக்த ஜனசபைன்னு சொல்லி ஒருத்தர் வச்சு நடத்தி தியாகராஜன் அவர் மூலியமாக ஒரு ஸ்டே வாங்கி இப்போ இருக்க அவசர கதியாக இப்போ ஏற்றுறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏற்றிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து தீபம்லாம் ஏற்ற மாட்டாங்க. நீங்கள் ரெக்கார்டு எடுத்து அந்த உள்ளூர் மக்கள்கிட்ட கேளுங்க. அதுக்கு முன்னாடி வந்து சாமி வருவார், சொக்கப்பனை கொளுத்திட்டு போயிடுவாங்க. இப்படி தான் இருந்துச்சு. தீபம் இப்போ ஏற்றுற இடத்துல ஏற்றுறதே கிடையாது. அப்போ வந்து இப்போ நாங்கள் சொல்கிற இடத்துல ஏற்றலான்னு சொல்லி தொடர்ந்து கார்த்திகை அன்னைக்கு போராடிக்கிட்டே வந்தோம். தொடர்ந்து 2-3 வழக்குகள் போட்டோம். அப்போ வந்து இப்போ ஒரு 36 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இப்போ தான் வந்து நீங்கள் இது மேலே ஏற்றலான்னு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்பு அமல்படுத்த சொல்லிட்டு தான் இருக்கும். ஏன்னா அதனாலும் சொல்லி இப்போ தீபம் ஏற்றுங்க, ஒரே நாளில் போய் அது மேலே ஏற்றுங்கன்னு யாரும் சொல்லலாம். இதுதான் உங்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து முழுசாக தெரிஞ்சுட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். முதல்ல வந்து அங்கே போய் வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் போய் உள்ளே போய் முருகனை மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய அந்த குடவரை கோயிலில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஆர்குமெண்ட்லாம் இருக்கட்டும். இந்த விஷயம் இன்றைக்கி வந்து இந்த விஷயத்தை கையில் எடுக்கக்கூடிய முருக பக்தர்கள் அனைவரும் சுபிட்சமாக நல்லா இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களுக்காக மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்காக தான் இந்த வேண்டுதல். இது எல்லாருக்கும் முருகன் நல்ல வழி கொடுப்பாருன்னு சொல்லி இந்த விஷயத்தை அடுத்த கட்டத்துக்கு நல்ல விதமாக கொண்டு போயிடுறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.